ஹலோ ட்ரேடர்ஸ், நான் உங்க இந்தியன் ஸ்டாக் அனலிஸ்ட். நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது. இந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் பண்றோம். அண்ட் நீங்க டிப்ஸ் அண்ட் கால்ஸ் எதுவும் கொடுக்கறது கிடையாது. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்ல இருந்து பிரேக் அவுட் ஆக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு 5 ஸ்டாக், அதாவது ஒரு மிட் ரேஞ்சில் பிரைசிங்ல உள்ள ஒரு 5 ஸ்டாக் பத்தி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் பார்க்க போறோம். இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் ஸ்டாக். இதோட கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 238ல இருக்கு. அங்கே 240 239ல ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் வந்து. இதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 23,034 crores இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். இங்கே 238ல பிரேக் அவுட் ஆச்சு, ஒரு 256 வரை போகலாம். அங்கேருந்து நீங்க நல்லா இது பண்ணலாம். அது உங்களோட அனலிசிஸ் பார்த்துட்டு நீங்க பார்த்துக்கோங்க. இங்கே 238ல நல்ல ஒரு பை இருக்கு இந்த இடத்துல. இது பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து 66% இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 3.27% இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 8.57% இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் வந்து 22% இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு நல்ல லெவலில் தான் இருக்குது. எதுவுமே டிக்ரீஸ் ஆகலை, இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. இந்த கம்பெனியோட ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி கண்டினியூவா ஹெல்த்தியா டிவிடெண்ட் பே அவுட் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது 30% பே அவுட் கொடுத்துட்டே இருக்காங்க இயர் அண்ட் இயர் ஆன். ஸோ இந்த ஸ்டாக்கை உங்களோட ஸ்டாக் லிஸ்ட்ல எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஒரு பிரேக் த்ரூ இருக்கிறோம். செகண்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் என்னன்னா ரிலையன்ஸ் பவர். ரிலையன்ஸ் பவருமே ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட அக்டோபர்ல அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்தது. இப்போ திருப்பி அதே ரெசிஸ்டன்ஸ்ல போய் நிக்குது. இங்க இருந்து ஒரு பிரேக் அவுட் எடுத்தா ஒரு நல்ல ஒரு புஷ் கிடைக்கும். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,853 crores, அதாவது 20,853 கோடியில இருக்கு. கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 51.9ல இருக்கு. ஹை வந்து 54. ஸோ இது நல்ல புஷ் எதிர்பார்க்கலாம். இந்த இதோட மார்ச் மாசம் 2024 ப்ராஃபிட் உள்ள பாத்தீங்கன்னா 126 crores இருக்காங்க. மார்ச் 25ல வந்து இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தா 2,948 கோடி ப்ராஃபிட்ல இருக்காங்க. ஸோ நல்ல இதில் தான் இருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் இதை எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக், ரிலையன்ஸ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 24.94% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது போன டேர்ம்ல வந்து இந்த டேர்முக்கு வந்து ஒரு 2% ஆஃப் ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்கை கூட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல மூவாக தான் இருக்கும். எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு 12.87% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 3.20% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா 58.93% இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கையும் உங்கள் ஸ்டாக் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கலாம். 51.9ல இருக்கு. இதுலேருந்து ஒரு பிரேக் அவுட் கிடைச்சா நல்ல ஒரு ஹை போக வாய்ப்பு இருக்கு. நல்ல வால்யூம் இருக்கு இந்த ஸ்டாக்ல. கிட்டத்தட்ட 42 crores கிட்ட வால்யூம் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் உங்கள் ஸ்டாக் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்க்ளவுட். இந்த எம்க்ளவுட் வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 80.3ல இருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,693 கோடி. நல்ல ஒரு படத்தில் இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80.3. இவங்களோட ஹை பார்த்தீங்கன்னா 143. இந்த கம்பெனியோட ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி 5 வருஷமா கிட்டத்தட்ட நல்ல ப்ராஃபிட் பண்ணிக்காங்க. கிட்டத்தட்ட 77% ப்ராஃபிட் பண்ணிக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமா எந்த ஒரு லாஸஸுமே இல்லாமல். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே 3 இயர்ஸாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 27.9% ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 103 crores கிட்ட அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் இதை எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58.3% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸும் டிஐஎஸும் பெருசாக அந்த கம்பெனி ஹோல்ட் பண்ணல. டிஐஎஸ் மட்டும் 0.03% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த மார்ச் 24ல தான் அந்த கம்பெனியை அவங்க அந்த 0.3% எடுத்திருக்காங்க. பப்ளிக் பார்த்தீங்கன்னா 41.6% இந்த கம்பெனி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 40% இருந்துச்சு, மறுபடியும் ஒரு 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவ்வளவுதான் இந்த ஸ்டாக் பத்தி. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இதோட ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 143. இப்போ ஹாஃப் ஆஃப் த பிரைஸ் தான் இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்கும். உங்க வாட்ச் லிஸ்ட்லயும் இந்த ஸ்டாக்கை வச்சுக்கோங்க. மேபி மண்டே டியூஸ்டேக்குள்ள இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ். இந்த கம்பெனியுமே வந்து ஒரு நல்ல லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி தான். நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் கீழே இருந்து இப்போ நல்ல ஒரு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது ஒரு நல்ல ஒரு புஷ் கிடைக்கும் இந்த ஸ்டாக்லையும். இதே உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 980 கோடியில இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து 58.7ல இருக்கு. இந்த கம்பெனியோட ஹை பிரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 91.6. மெயின்டைன், அதாவது கரெக்டான டிவிடெண்ட்ஸ் பே அவுட் கொடுத்துட்டே வராங்க. கிட்டத்தட்ட 75% பே அவுட் டிவிடெண்ட் பே கொடுத்துட்டு வராங்க. கரெக்டாக இருக்காங்க கம்பெனி, எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 50.1% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 2.56% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 1.16% இந்த கம்பெனி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் செக்டர் பார்த்தீங்கன்னா 46.27% இந்த கம்பெனி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து அவங்களோட ஸ்டேக் இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து ரொம்ப நாளாக வித்துட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் அவங்க பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பை பண்ண ஸ்டாக்ல இந்த ஸ்டாக்கும் ஒன்று இருக்கும்போது நீங்கள் இதில் ஒரு கண் வச்சுக்கலாம். மேபி இந்த ஸ்டாக் வந்து நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
அதாவது எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 4% இந்த ஸ்டாக்ல பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. மேபி இன்கேஸ் இந்த பிரேக் அவுட் நடக்கும் போது ஒரு நல்ல புஷ் கிடைக்கலாம். ஏன்னா இங்கே ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் இந்த பிளேஸ்ல இருந்தால் இந்த ஸ்டாக் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாக் கீழே விழுந்திருக்கு. ஸோ மேபி அதாவது அந்த விழுகும்போது அது ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிருக்கும். அண்ட் நவ் இது வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகும்போது அதே ஜோன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சு ரெசிஸ்டன்ஸ் வந்து. ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் கிடச்சி இது கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்னோட கெஸ் படி இது கிட்டத்தட்ட ஒரு 80 இல்லைனா 77 கிட்ட வர ஒரு நல்ல ஒரு புஷ் கொடுக்கலாம். அதாவது 10 பாயிண்ட்ஸுங்கிறது நல்ல ஒரு டிபி தான். ஸோ மேபி உங்களுக்கு இந்த ஸ்டாக் வாங்க விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. கெட் அன் ஐ ஆன் திஸ். நல்ல ஸ்டாக் தான், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ அடுத்த ஸ்டாக்கை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 228.3 இருக்கு. பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பிரேக் அவுட் ஆனால் நல்ல ஒரு புஷ் கிடைக்கலாம். இந்த ஸ்டாக் டீடைல்ஸ் பார்த்துடலாம். இந்த ஸ்டாக் டீடைல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4006 கோடியில் இருக்கு. கரண்ட் பிரைஸ் 228 இருக்கு. ஹை இந்த ஸ்டாக்கோட ஹை எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஹை போயிருக்குன்னா $397 ஹை போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு புஷ் கிடைக்கும். இந்த பிரேக் அவுட் இருந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு புஷ் கிடைக்கும். வால்யூம் இல்லாத மாதிரி இருக்கு. நான் செக் பண்ணி பார்த்தவரை அந்த கம்பெனி நல்ல வால்யூமில் தான் இருக்குது. ஸ்டாக் எல்லாமே நிறைய பேர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கடந்த மார்ச் மாதம் மட்டும் இந்த கம்பெனி வந்து 2024 இந்த கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட 106 crores கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இந்த ப்ரொமோட்டர்ஸ் இதை எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 70.09% ப்ரொமோட்டர்ஸ் மட்டும் இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஃப்ஐஎஸ் இதை எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 0.65% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஎஸ் இந்த ஸ்டாக் எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 3.68% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் செக்டர்ஸ் இதை எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 25.58% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அது வந்து 2% இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 22.5% இருந்தது. இப்போ வந்து 25.58% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இங்கே பிரேக் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு புஷ் கிடைக்கலாம், நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. பிஃபோர் பையிங் எனி அதர் ஸ்டாக்ஸ், எந்த ஸ்டாக் இப்போ நான் சொன்ன எந்த ஸ்டாக்குமே வாங்குறதும் வாங்காது உங்களோட விருப்பம் தான். உங்களோட அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்க வாங்குங்க. எந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு வந்து இந்த இந்தியன் ஸ்டாக் அனலிஸ்ட் யூடியூப் டீம் வந்து உங்களுக்கு பொறுப்பு ஏற்றுக்காது. இது வந்து என்னதான் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட ஸ்டடிஸ் எடுத்துட்டு உங்களோட டீடைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.